கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 10 நாள் 2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். பொல்லாப்பு ஒன்றும் நேரிடாதபடி ஆண்டவரே நீர் இவரை வேலை எடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். தீமைகள் அணுகாதபடி செய்யுங்கப்பா. என் தேவனுடைய கிருபை இவரோடு இருந்து செயல்படட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசிக்கிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மைகள் இருக்கட்டும். விடுதலையானது இவரோடு செயல்படும்படியாக நீ செய்தரலும் தகப்பனே. யோசுவா 1:9 நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி எப்போதும் இவரோடு இருந்து சகல நன்மையுமே கொடுங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 10 நாள் 2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியா என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். தேசத்துல நன்மையை கொடுங்க, கிருபையை கொடுங்க, விடுதலை தாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவோட கரம் தேசத்தில் இருக்கட்டும்ப்பா. நல்லாட்சியை நீர் எங்களுக்காக உறுதி செய்து தரும்படியா ஜெபிக்கிறேன். பாராளுமன்ற எலெக்ஷன்ல தேவனுடைய மகிமை மாத்திரம் செயல்படும்படியாக செய்யுங்கப்பா. தீமைகள் அணுகாதபடி நீர் வேலை எடுத்துக் கொள்வீராக. நல்ல தலைவரை எங்களுக்காக தேர்ந்தெடுத்துக் கொடுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூட இயேசு கிறிஸ்துவ சிந்தனை வெளியேறப்பட்ட அர்த்தத்தை வைத்து ஒப்புக் கொடுத்தோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமென்.